கிணத்துக்கு ஆக்சுவலி இதை பற்றிலாம் வந்து தெரியாது. கிணத்துக்கு ஒரு அமெரிக்கன் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் வந்து ஒரு பெரிய ஷூட்டர். பட் கிணத்து மாதிரி கன் ஷூட்டர் கிடையாதுங்க, ஃபோட்டோகிராஃபிக் ஷூட்டர். அவர் கிணத்துல சொல்றாரு, எனக்கு வந்து இந்தியன் பைசன் வந்து ஃபோட்டோ எடுக்கணும், கொஞ்சம் கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்றாரு. கிணத்து சொல்றாரு, டெஃபினட்டாக கூட்டிட்டு போறேன், கவலைப்படாது. எங்க அப்படின்னோன்னா பைசன் வேலிக்கு கூட்டிட்டு போறாரு. ஜெடசல் வில்லேஜ் பக்கத்துல இருக்கிற பைசன் வேலி, திம்பம் இதெல்லாம் இந்த சைடில் தான் இருக்கு, சத்தியமங்கலம் அதெல்லாம் அந்த பக்கம் தான் இருக்கு. அங்கே போறாங்க. பைசன்ஸ்லாம் வருது கூட்டம் கூட்டமா உட்காந்து நல்லா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ பைசன் ஃபோட்டோ எடுத்து முடிச்சா அவன் ஒரு கேள்வி கேட்குறான், எனக்கு வந்து டைகர் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றாரு. இப்போ கிணத்து சொல்றாரு, இப்போ அந்த பாரு லயன்ஸ் மாதிரி ஓப்பன் ஃபீல்ட்லாம் சுத்தாது டைகர்ஸ், அது வந்து ஜங்கிள்குள்ளே டீப்பாக எங்கேயாச்சும் இருக்கும். ஆனால் ஸ்லோகாஸ்ட்டை கேட்குற டைகர் இருக்கானோன்னா, ஆமாம் ஒரு டைகர் செட்டிங் பார்த்து அப்படின்னா, சரி வா ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. அந்த ஸ்லோகாஸ் கிட்ட கேட்குறாரு எவ்வளோ மைல் போடணும், அவங்க 2 மைல்ன்றாங்க. இவருக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்லோகாஸோட சென்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் சுமார் தான் சொல்லிட்டு நடந்து போனால் ஒரு 6 மைல் நடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது அவங்க 4 பேர் அப்படி லைனில் போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ கிணத்து வந்து அவர் பின்னாடி இதை நோட்டீஸ் பண்ணுறாரு. பார்த்துட்டு ஒரு கெஸ் பண்ணிடுறாரு, கரெக்டாக என்னன்னு கெஸ் பண்ணிட்டு சொல்கிறாரு, பொறுமையாக சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம பின்னாடி ஒரு எலிஃபென்ட் இருக்கு, நம்மளே கொஞ்சம் நேரமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கு நம்மளை. அண்ட் என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால் இந்த பெண்டு நம்ம வரதுக்குள்ள நம்மளை சார்ஜ் பண்ண போகுது, எந்த பதட்டமும் படாதீங்க. அங்கே ஒரு ராக் பார்த்துருங்க, கொஞ்சம் தூரம் நடந்து அப்படி ஜாலியாக சிரிச்சு போங்க, அது நம்ம பின்னாடியே வந்துட்டே இருக்கு, டக்குன்னு ஓடுங்க அப்படின்னு. அதே மாதிரி இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, அது சார்ஜ் பண்ணுது. லக்கிலி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 30 ஃபீட் ஒரு ராக் இருக்கு, அந்த ராக்ல கடன்னு ஏறிடுறாங்க. இந்த எலிஃபெண்டால அவங்கள ரீச் பண்ண முடியல.